ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஸ்பைசியான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப செய்கிறது ஈஸி, குயிக்காகவும் செஞ்சிடலாம். நம்ம மசால் வறுத்து பவுடர் பண்ணி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். பிகினர்ஸும் கூட ஈஸியாக சிக்கன் கிரேவி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா பேச்சுலர்ஸும் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலாவுக்கு 4 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து வைக்கிறேன். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், லவங்கம் இதெல்லாமே நம்ம சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 4 காஷ்மீரி சில்லி கலருக்காகவும் காரத்துக்கு ஒரு 6-7 காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சா தான் குழம்பு நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் மறுபடியும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இது அவ்வளவும் போட போகிறதில்ல, தேவையான அளவு மட்டும் நம்ம போட்டுட்டு மீதி நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா இனி ஒரு தடவை செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே கம வாசனையோடு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. முதல்ல தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பவுடர் அரைச்சி ஜார்லேயே எதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திட்டு கூடவே ஒரு பல்லாரி வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது அந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணி நல்லா வற்றணும். வற்றி வந்துச்சுன்னா தான் அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வற்றி வரணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அதுலேருந்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வருது. இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பவுடர் எல்லாமே நம்ம இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன். நல்லா அந்த சிக்கன்லேயே நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் இந்த மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சதுனால பச்சை வாசனையெல்லாம் இருக்காது. குயிக்காக செஞ்சிடலாம். இன்ஸ்டன்ட் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பேச்சுலர்ஸு இதே மாதிரி ட்ரையாகவே வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டிங்கன்னா ட்ரையாகவே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம அரைச்ச விழுது, தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்ச விழுதையும் சேர்த்து அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லைங்களா, அதனால் தண்ணி இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் தண்ணி மாதிரி வேணும்னாலும் தண்ணியாக கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கலாம். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு.
சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள், பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் துண்டுகள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்தும் போது தேங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்புல, சிக்கன் குழம்புல இது எல்லாமே இந்த தேங்காய் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அந்த தேங்காயுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வெந்து வரட்டும். தண்ணி கொஞ்சம் வத்துற வரையில் விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது வந்து நான் இன்றைக்கி இட்லி, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்ற மாதிரி தான் நல்லா திக்காக செஞ்சுருக்கிறேன். சாதத்துக்கு கூட வேணாலும் வச்சு பிசைஞ்சு சாப்பிடலாம். சூடான சாதத்தில் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த இன்ஸ்டன்ட் மசாலா சிக்கன் கிரேவி வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டான சிக்கன் குழம்பு வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து சூப்பர்பான மணத்தில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.